அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபர்ஸ்ட் டே கிளாஸஸில் வந்து பைப்பிங் கிளீனருக்கு தேவையான திங்ஸ் என்னென்ன திங்ஸ் இருந்தால் இந்த பைப்பிங் கிளீனருக்குரிய ஒரு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடும் அதை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பைப்பிங் கிளீனர். இந்த பைப்பிங் கிளீனரில் தான் இது தான் சொல்கிற பைப்பிங் கிளீனர். இந்த பைப்பிங் கிளீனரில் தான் வந்து கீ டேக், ஃப்ளவர் புக்கே, ஃப்ளவர் வாஸ் இந்த மாதிரி எல்லாமே செய்கிறது. இதில் வந்து டிஃப்ரெண்ட்ஸான ஒரு ஃப்ளவர்ஸ் எல்லாமே இதில் செஞ்சு கொள்ள இயலும். சரியா? ஸோ இதுக்கு தான் சொல்கிறேன் வந்து பைப்பிங் கிளீனர். பைப்பிங் கிளீனரில் வந்து நிறைய வெரைட்டிஸ் கலர் இருக்குது. ஸோ அதில் சிலது தான் நான் இங்கே வச்சிருக்கேன். சரியா? அடுத்தது வந்து சரியா, பொட்டில் வந்து நான் மினி பொட் தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பொட்டை ஒவ்வொரு சைஸஸை பொறுத்து உங்களுக்கு தேவையான இதில் எடுத்துக்கொள்ள இயலும். சரியா? இதுக்கு சொல்கிறது பொட். மற்றது வந்து க்ளூ கன் இல்லாட்டி கம். சரியா? கம் வந்து B600 சொல்லி கம் இருக்குன்னு தானே. ஸோ அந்த கம் சரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் க்ளூ கன் சரி எடுத்துக்கோங்க. சரியா? க்ளூ கன்னுக்கு வந்து இந்த க்ளூ ஸ்டிக் கட்டாயமாக தேவை. இது இருந்தால் மட்டும்தான் வந்து இது யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். சரியா? அடுத்தது வந்து ஒரு சிசர்ஸ் இருக்கணும் கட்டாயமாக. இந்த ஒர்க்கை செய்கிறதுக்கு வந்து கட்டாயமாக சிசரும் வச்சுக்கொள்ளணும். அடுத்தது வந்து கம்பி. சரியா? இந்த ஃப்ளவர் கம்பி வந்து நார்மலாக நிறைய பேருக்கு நான் டெலிவரி பண்ணியிருப்பேன். இல்லாதவங்க எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் இது மாதிரி பாபிக்யூ ஸ்டிக். சரியா? இந்த கம்பி இல்லாட்டி இந்த பாபிக்யூ ஸ்டிக் கட்டாயமாக எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து க்ரீன் டேப். சரியா? இந்த ஃப்ளவர்ஸ் கம்பியை வந்து நாங்கள் ஒரு ஃப்ளவரை மேக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த கம்பி விளங்காமிக்க, அதேமாதிரி இந்த ஸ்டிக் விளங்காமிக்க இதில் தான் நான் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு சொல்கிறது வந்து க்ரீன் டேப்புன்னு தான். அடுத்தது வந்து ரெப்பிங் ஷீட். சரியா? ரெப்பிங் ஷீட் சொல்கிறது வந்து நாங்கள் வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் பேக் பண்ணுவோம் தானே. ஸோ அது தான் இது. அதில் வந்து ஃப்ளவர் பொக்கே எல்லாமே செய்யும். ஸோ இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நிறைய கலர்ஸும் இருக்குது, ஒவ்வொரு டைப் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் 2 கலர் எடுத்துக்கேன். ஒன்று வந்து டிரான்ஸ்பரண்ட் மாதிரி, இன்னொன்று ஒரு சைடில் வந்து பர்பிள் கலர். ஸோ எல்லாமே ஒருமிக்க இருக்கிறேன். பட் நாங்கள் என்னென்ன ஃப்ளவர்ஸ் எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் பேப்பர்ஸ் எடுத்துக்கொள்ளணும்.